மோர் குழம்பு வந்து வெண்டைக்காயெல்லாம் நல்லா வறுத்து போட்டு செய்யறதுனால ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். வாங்க இது எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்மக்கிட்ட மசாலா வாங்குறவங்க அம்மா ஆஃபர் எதுவுமே போடலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் அவங்களுக்காக சம்மர் ஆஃபராக 1 மந்த்துக்கு மட்டும் 1 கிலோவுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு நீங்கள் வந்து 5 கிலோ வாங்கினாலும் சரி 10 கிலோ வாங்கினாலும் சரி நீங்கள் இந்தியா ஃபுல்லாக வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீ, ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ தான். உங்களுக்கு இனிமேல் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய மசாலா 75 மசாலா இருக்குது. வத்தல், வடகம், குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டை வந்து நம்மளுடைய ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 கிலோவுக்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. தேங்க்யூ. பாருங்க, ஹோட்டலில் வைக்கிற மோர் குழம்பு வந்து நல்லா திக்காகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 1.25 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம், அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும், கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஊற வச்சதை என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இது எல்லாமே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். இது ஊறினதுக்கப்புறம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாமே எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாமே அரைச்சிடலாம். நம்ம ஊற வச்சு ஏற்கனவே கழுவிட்டு தான் போட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம மறுபடியும் கழுவணும்னு அவசியம் கிடையாது. காரத்துக்குன்னு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மீதி 3 வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல், அதாவது பெருசாக இருந்தது தேங்காய் அப்படின்னா நீங்கள் 1/4 மூடி போட்டுக்குங்க, கீர்னதை போட்டுக்குங்க, இல்லைன்னா துருவுனது போட்டுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். அதே நீங்கள் வந்து சின்ன தேங்காயாக இருந்ததுன்னா 1/2 மூடி தேங்காய் போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, இதை இந்த தண்டு பகுதியை போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபைனலாக போடுறதுக்கு வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, நல்ல வாசனை கொடுக்கும். இது எல்லாமே பாருங்கள். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சீவி வச்சுருக்கோம், இதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பல்ஸில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் குறைன்னு நல்லா அரைச்சிட்டோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இதுலேயே 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் எல்லாம் சேர்த்துக்குங்க. ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். இதை போட்டுட்டு மறுபடியும் அரைச்சிடலாம். இப்போது இந்த வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம 100 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கோங்க. எண்ணெயில் வதக்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அதே நேரத்தில் வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த வெண்டைக்காய் வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு இப்படி சேர்த்துக்குங்க. எதுக்காகனா நம்ம உப்பு போட்டோம்னா வெண்டைக்காய்க்குள்ளே உப்பு நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெண்டைக்காயும் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ என்ன செய்யலாம், இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே போட்டுடலாம். பாருங்க, இதுலேயே நான் வந்து ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், தட்டி போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் ஒரே ஒரு தக்காளியை நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே போடுறேன். இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம்.
இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதில் வாயில் ஊற்றி பாருங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இது பச்சை வாசம் போக நல்லா கொதிக்கணும். தயிர் உர ஊற்றி கெட்டியாக வச்சுருக்கோம். இப்போ இதை ஒரு விஸ்கோ இல்லைன்னா மிக்சிலையோ நீங்கள் அடிச்சுக்கலாம், இல்லைன்னா மத்து வச்சோ அடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து விஸ்கிலேயே உங்களுக்கு வந்து நல்லா அடிச்சு காமிக்கிறேன். இப்படி இது பண்ணும்போது இந்த ஆடையெல்லாம் தனித்தனியாக இல்லாமல் நல்லா கலந்து வரும். நீங்கள் மோர் குழம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு புளிப்பாக சாப்பிட்றது பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து புளிப்பு இல்லாமல் சாப்பிட்றது பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த வெண்டைக்காய் எடுத்து இதில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். நம்ம வந்து தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீட்ட மாதிரி ஆகும். அதனால் இது கரெக்டான பக்குவம். பாருங்க, வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தயிரை வந்து நல்லா விஸ்கு வச்சு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் இதில் ஊற்றிடலாம். இந்த தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, நீட்ட மாதிரி ஆயிரும். தாளிப்பு கொடுக்குற வரைக்கும் இது கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக கடுகு போட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இதுலேயே ஒரு 10 மிளகு போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். வெந்தயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போடுங்க, மனம் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதுலேயே 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலையை 2ஆக பிச்சுட்டு போட்டுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இன்னைக்கு செஞ்ச மோர் குழம்பு நான் என்னென்னலாம் போட்டு அரைச்சி நான் செஞ்சனோ அதே மெத்தடில் செய்யும் போது என்ன ஆகும், நமக்கு இந்த கிளைமேட்டுக்கு நம்ம வந்து மோர் குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது நல்லா குறுக்குறணும் இருக்கும். அதே நமக்கு வந்து வெயில் காலத்தில் மோர்லாம் ரொம்ப புளிச்சு போயிடும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் மோர் குழம்புல ஊற்றி நிறைய தாராளமாக ஊற்றி ஊறுகாய் இருந்ததுன்னா போதும், தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கனாலே அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு மோர் குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.